அட்டை கத்தி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வினாடி எடுக்கும். அட்டை கத்தி அட்டகத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 வினாடி தான். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நேரத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணிக்கக்கூடிய மொழி சென்னை தமிழ் மொழி. முதல்ல நீங்க ரெண்டாவது பாயிண்ட், அட்டகத்தினுடைய விளக்கம் வந்து இந்த திரைப்படத்துல இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. பட் நான் வந்து இதுக்கான விளக்கம் நகரத்தில் கொடுத்திருக்கேன். என்னுடைய நான் தமிழ் ஆராய்ச்சியில சென்னை தமிழ் ஆராய்ச்சியில புக்கில் கூட கொடுத்திருக்கேன். அட்டகத்தி அப்படின்னா பாத்தீங்கன்னா ஓவர் சவுண்ட் இருக்கும், உள்ள ஃபுல்லா டம்மி பீஸ். இன்னைக்கு வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாதிச்சவங்க சரி முக்காவாசி பேர் இன்னைக்கு லைஃப்ல வெளியில சிங்கம் உள்ள சுண்டலி, அதான் அட்டகத்தி. சோ இந்த அட்டகத்தியை வந்து எப்படி வந்து அவருடைய திரைப்படமும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க வந்து இருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெய்லர் மூலியமாகவும் டீசர் மூலியமாகவும் பாடல்கள் மூலியமாகவும் கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. நிகழ்ச்சியை துவக்கும் வகையில முதலில் குத்துவலை கேட்டுவதற்காக தயாரிப்பாளர்களுடைய குடும்ப நண்பர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஸ்டாண்ட சாரி நம்ம ஸ்டாண்ட் எங்க போட்டோம்? ஆடி இறங்கிடுச்சு. ஒரே நிமிஷம் அந்த மைக்கை is very talented and young. நாங்கெல்லாம் சாண்டி ரொம்ப அன்பாக கூப்பிடுவோம். ஸோ சந்தோஷ் நாராயண், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய திரைப்படத்தின் அட்டகத்தின் முதல் பாடலை உங்களை பதிவு செய்வார்கள் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடல் ஆசை ஒரு புல்வெளி. இந்த பாடலை வந்து பிரதீப் கல்யாணி இணைந்து பாட வந்திருக்கும் என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த படம் சின்ன படம் நினைச்சேன், ஆனா எனக்கு இந்த கூட்டியிருக்க கூட்டத்தை பார்த்தா மிக பிரம்மாண்டமா தெரியுது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஆள் பாதி ஆடை பாதி, படம் பாதி விளம்பரம் பாதி. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நாங்க பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பாடல்கள் நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. கிராமத்திலே பிறந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சிலோ ஷாட் ரொம்ப எக்ஸலன்ட் ஷாட். உங்களுக்கு பின்னாடி ரொம்ப சந்தோஷம். பட் எடுத்திருக்க விதம் ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு கேமரா பண்ணிருக்கோம். நான் எடுத்த படத்துக்கு எனக்கு கேமராமேனா இருந்தார். அதனால இந்த படத்துக்கு விளம்பரங்கள் நல்லா பண்ணி, சின்ன படங்கள் இருக்கிறதே ஸ்டார்டிங் ட்ரபிள், ஆரம்பத்தில் கூட்டம் வராமல் பண்ணிடுவாங்க.
விளம்பரம் நிறைய பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோக்கு 2-3 ஷோ கூட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா தானா வேர்ட் ஆஃப் மவுத் பரவி நல்ல கூட்டம் வரும். அது செய்வாங்கிற நம்பிக்கையோட நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய நாளில் மேடையில் விட்டிருக்கும் கலைச்சிற்பங்களே, கலையுலகை நேசிக்கும் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயக்குனர் தயாரிப்பாளருடன் அட்டக்கத்தி இன்விடேஷன் கொடுக்கும் போதே வெற்றி புறப்படமாகத்தான் எனக்கு அந்த அழைப்பு. படத்துடைய முன்னோட்டங்களை பார்க்கும்போது யதார்த்தத்தின் வெளிப்பாடாகவும் வெற்றியின் நிலைப்பாடாகவும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் சொல் புதிதாக, சுவை புதிதாக, பொருள் புதிதாக இருக்கிறது. மாபெரும் வெற்றியடைய ஆண்டோனின் இறங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் குமார் அவர்கள் சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். அவர் எங்கள் ஊருக்காரு, அதாவது மதுரை அடுத்த திருமங்கலத்தில் தான் நான் பார்த்தோம். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சினிமாவில் நிறைய ஈடுபாடுகள் இருக்கும், நிறைய கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக இந்த படத்தை பார்க்க முடிஞ்சது. நேற்று அவர் இன்விடேஷன் கொடுத்த உடனே அந்த இன்விடேஷன் பார்த்தோன்னே முழு படத்தை பார்த்து திருப்தி இருந்தது. அது ரஞ்சித் அவர்கள் தான் சொல்லணும். ஒரு அட்டக்கத்தி இதயத்தை கிழிக்கிற மாதிரி பண்ணியிருந்தார். ஒரு காதலை இதுக்கு மேல மென்மையா சொன்னதை ஒரு முழு படத்தை பார்த்து திருப்தி இன்விடேஷன்ல இருந்தது. அந்த விஷயங்கள் நம்ம இப்ப ட்ரெய்லர்லயும் இந்த சாங்லையும் பார்க்கும்போது முழுசா அதை வெளிப்படுத்த விதம் ரொம்ப அருமையா இருந்தது. NFDC எனக்குமே நல்ல படங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த படத்தை ஒரு நல்ல தரமான நல்ல குவாலிட்டியா ஒரு எல்லா அம்சங்களும் நிறைந்த படமா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழு இசையமைப்பாளர், போட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாருமே அருமையான ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெற்றி அடைய வாழ்த்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் எங்களோட டீம் மெம்பர்னு சொல்லலாம். நான் வெங்கட் பிரபு கூட பண்ண சரோஜா படத்துலேயும் ஒர்க் பண்ணாரு. நம்மளுடைய சென்னை 28 நோவலில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு உற்சாகமான இளைஞர், வெரி கிரியேட்டிவ். அவர் ஜெயிச்சா நிச்சயமா எங்கள் ஃபேமிலி மெம்பர் ஜெயிச்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம். ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப புதுசாக ஒரு தீம் மியூசிக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவரை பார்த்ததுக்கு யுவன் சங்கர் ராஜாவுக்கும் தயாரிப்பாளர் சார்பில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தாங்க. பருத்தி வீரர்ல கார்த்தியும் பிரியாமணி பார்த்த சின்ன படங்கள் வெளியே வர்றதுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் ஏன் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் தெரியணும். சின்ன பட தயாரிப்பாளர் உற்சாகம் கிடைக்கின்றதுக்காக தான் இன்டர்வியூ எல்லா மேடையிலையும் சொல்ல விரும்புகிறோம். ஜனவரி 14, ஏப்ரல் 14, மே 1, ஆகஸ்ட் 15, தீபாவளியின் 5 தேதி தவிர எல்லா தேதிகளிலும் சின்ன படங்கள் மட்டுமே வெளிவர வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இது கடுமையாக அமல்படுத்தியிருக்கிறது. நிச்சயமா அட்டகத்தை வெளிவரத்துக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்கும்.